வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்க வேண்டாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள பார்க்கலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டெலிகிராம் லிங்க்ல கனெக்ட் ஆகிட்டீங்கன்னாவே டெய்லி உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கோல்டு அண்டு நிஃப்டிக்கு வந்து லைவ் அப்டேட்ஸு ஈவினிங் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அதைய ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி பார்த்துக்க முடியும். மார்னிங் அதே ட்ரேடுக்கு சப்போர்ட் ஆகிக்கும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்ஸஸ் வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கான்செப்ட் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முன்னாடியே வந்து டெலிகிராம் சேனலில் இந்த ஒரு 2 ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் வந்து ஆக்சுவலாக நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சுதோ அங்கே தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இந்த ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அதை பெருசாக பிரேக் பண்ணலை. அங்கிருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பாருங்க இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 1 ஹவர் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் போனால் கூட உள்ள வந்து பாடி இங்கே கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போது அவ்வளவு ஸ்ட்ராங்னஸ் இல்லை, பையர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிறது இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வந்து கடைசியில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கா மார்க்கெட்டு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதான் நடந்திருக்கு. கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்து இங்கேயே முடிஞ்சிருக்கா மார்க்கெட். அப்போ பெருசாக நேற்று போன அளவுக்கு நேற்று 2 கேன்ல தூக்குன அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் இல்லை. மார்க்கெட்டில் வந்து அந்த ஃபோர்ஸ் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரேஞ்சிலே நின்ட்டா. நாளைக்கு எப்படி நடக்குது அது நடந்துட்டு போகுது, நாளைக்கு பார்க்கலாங்க. இன்னைக்கு இதுதான் சுச்சுவேஷன். அப்போது இன்னைக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா. நேற்று கூட இவ்வளோ தூரம் வந்து அப்புறம் இவங்க இதை கொண்டு போனால் இன்னைக்கு இந்த டேக்குள்ளேயே முடிச்சுட்டா. பூரா பெரிய மூமெண்ட்டே கொடுக்க, அதாவது இந்த டே ஒன்று முடிச்சிருக்கான் பாருங்க, அந்த மாதிரி முடிச்சிருக்கான். ஒரு பெரிய பிக் கேண்டில் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி கீழே வந்து அங்கேயே அரைச்சி முடிச்சிருக்கா. அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு நல்ல மூமெண்ட் கேண்டில் ஒன்று டவுன் கேண்டில், அதுக்கு பின்னாடி அதுக்குள்ளேயே தான் முடிச்சிருக்கா. பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லை. இது 5 நிமிஷத்தில் பார்க்கலாம் ஏதாவது சப்போர்ட் ட்ரேடிங்க்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு. 5 நிமிஷத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாருங்க, மார்க்கெட் காலையில் வந்து ஓப்பன் ஆனது வந்து இந்த பிளேஸில் ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தில் கீழே கொண்டு வந்திருக்கான். கீழே கொண்டு வந்துடும் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே செல் போகிறான்னு நினச்சிருப்பாங்க. செல் போகிறா கீழே நம்ம கூட போடலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது. அங்கே போய் செல்லுக்கு போகிறேன்னு சொன்னாவே ஒரு தப்பான கான்செப்டாக போயிடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை ட்ரெண்ட் நேற்றே இப்போ சொன்னோம் இல்லைங்களா, இங்கே வந்து அடிச்சுட்டு இந்த கையை கட் பண்ணிட்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டா. அப்போ அழகான பை ட்ரெண்டில் இருக்கிறான். இப்போ பைக் வரணும்னா எங்கே வரணும்னா குறைஞ்ச வச்சு இந்த இடத்துக்காவது வரணும். அப்போ தான் பைக் போக முடியும். அல்லது இந்த இடத்துக்கு வந்தால் பைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். இங்கே செல்லுக்கு போகலாமான்னா தப்பான கான்செப்டாக போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செல்லு கீழே வரல பாருங்க. கீழே ஒரு கேனில் வந்தவன் மறுபடியும் அப்படியே அரைச்சி 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 இதோ அப்படியே தான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் மேலே போய் மறுபடியும் இவ்வளோ தூரம் போய் போட்டு மறுபடியும் உள்ளே வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி பெருசாக மொமெண்ட்டே சொல்கிற அளவுக்கு இல்லை. அதான் உண்மை. காலையில் பாருங்கள் ஓப்பன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஹை, அடுத்த ஹை கீழே, அதுக்கு அடுத்த ஹை கீழே, லோ பாருங்க இந்த லோ, அடுத்த லோ மேலே, இப்படி தான் வச்சிருக்கா. 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படியே தான் அரைச்சிட்டு இருந்தான். அதுக்கு பின்னாடி தான் ஒரு சின்ன மூவ் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கான். மேலே வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க மறுபடியும் ஒரு ஜர்க் ஆயிருக்கா கீழே. அகைன் ஒரு கேனல் 2 கேனல் 10 நிமிஷம் தூக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான். அப்போ மார்க்கெட்டுடைய வேகமே இங்கே இல்லை. பையர்ஸோட ஃபோர்ஸே கிடையாது. அப்போ செல்லர்ஸ் ஃபோர்ஸ் இருக்கானா அதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு மூமெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். இதுதான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு டோட்டலாக முடிஞ்சிருக்கு. இதில் வந்து பையிங் செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கானா பெருசாக இல்லை. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எந்த இடத்துல வந்தால் பை எடுப்பீங்க, இந்த இடத்துல வந்தால் பை எடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ். புரிஞ்சுங்களா? அப்போ பையுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஒரு கரெக்டான இடமே இல்லை. அதாவது இங்கே இன்னைக்கு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குன்னா இதுக்கு முன்னாடி லெவல் இதுதான். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இது கீழே பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சுட்டா. அப்போ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி பைக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்தது எங்கே பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வரணும். அப்போ தான் பை. அல்லது வந்து இந்த நேத்தோட இந்த ரேஞ்சுக்காவது வந்துட்டு தான் பை எடுத்துருக்கலாம். இல்லாட்டி அந்த சான்சஸே இல்லை. அதனால இன்னைக்கு இங்கே செல் போயிருக்கலாம். அப்படின்னா செல் போகக்கூடாது. ஏன்னா ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்கும்போது இதை உடைக்கும் போது பை ட்ரெண்ட் வந்தாச்சுங்க. அப்போ வந்து பை ட்ரெண்டில் போய் செல்லுக்கு போனோம்னா ஒரு தப்பான கான்செப்ட் ஆகிடும். இன்னைக்கு வந்து ட்ரேட் எடுக்காமல் இருந்திருந்தா பெஸ்ட்டு. அதான் உண்மை. ஓகேங்களா? இதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதை பாருங்க. இங்கே மேலே போனது பாருங்க, ரெசிஸ்டன்ஸுக்கு போக முடியல. அகைன் வந்து பாதி கூட போக முடியல, கீழே விட்டான். கீழே வந்து அப்படியே வந்து சப்போர்ட்டுக்குள்ளே வந்து சப்போர்ட்டு கீழே வந்து நின்றுருக்கான். மார்க்கெட் இப்படி தான் நடந்திருக்கு இன்னைக்கு.
இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கரெக்டாக ஒர்க் பண்ணி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இது செட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.